யாரா பண்ணு யாவூரா தம்பி யாவூரா மலையாள தேசம் தம்பி வாயில நல்ல மூணுதுரா மலையாள தேசம் ஐயா மலையாளம் 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 மலையாளம்டா மலையாளா தம்பி யாரு குஞ்சு மனுஷனா தம்பி நல்ல நல்ல வாயில பேரு ஓ நாட்டா மூணு நாட்டா மூணு நாட்டா மூணு கூஞ்சி வைத்துமா நாட்டா மூணு நல்லதா உருப்படியா பிறகுதெல்லாம் ஊர்ல பெரிய மனுஷன் சந்திர பொண்ணு போய் பிறகுதாரு ஊர்ல பெரிய மனுஷன் நாட்டாமே வரும் எம்எல்ஏவும் கவுன்சிலர் ஆகும் ஓ ரொம்ப நீ வாயத்தா இருக்காது நான் யார் தெரியுமா இவன் பாம்பாட்டி அரே டபு தம்பி நல்லா முடிச்சு பேசி குஞ்சு தம்பி நாட்டா மூணுவா பாருங்க மூணு ஊருக்குதா ஊருக்குதா ஏன் காலையில காலி அறக்குறது யா ஊரு இது மலையாள தேசம் மலையாளம் மலையாளம் மலையாள தேசம் மலையாள தேசம் யா ஊரு எந்த நாடு ஓ அது எந்த நாடு கேட்கிறோம் தம்பி யா ஊரு கேட்டியா எடுமடையான் இப்பதான் கேட்டா இப்ப கேட்கல போயிட்டா யா ஊரு யாவும் தெரியுமா நாடாடு நாடு பயனாபுரி ஆமா பயனாபுரி தான் விற்க மாட்டாங்க பானிபுரி தான் இருப்பாங்க பானிபுரி மில்புரி மசாலா பூரி சம்சா சுத்தமா வைப்பாங்க தகப்பன் பேர் சொற்கலிங்கம் யாரு சொற்கலிங்கம் ஆமா ஓமா வேறு ஓமா கொடுத்தாலும் கர்ணனை பேர் கொடுக்க வேண்டும் பேர் எடுத்தாலும் துரியோதன பேர் எடுக்க வேண்டும் நாட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேலாயுத பாணி ஐயா வேலாயுத பாணி அவர் பேரை வழங்க வேண்டும் என்று இந்த முருகன் வேடை தாங்கிய சரணுக்காக கொடுக்கப்பட்ட காஞ்சாயிரம் ஒன்று கொடுக்க 1 லட்சமாக வாழ வேண்டும் யார் தெரியுமா அந்த சொற்கள் இங்க பெற்ற அடுத்த தோல்வி சட்டி சொற்கலிங்க பெற்றெடுத்த பெயரோ கந்த செட்டி கந்தப்ப செட்டி எங்க அம்மா கண்ட்ரி ஃபுல் எங்க அப்பா
ராஜலிங்க செட்டி ஆமா. எங்க அம்மா யார் தெரியுமா? உன் அம்மா சொன்னாதானே தெரியும். ஏன்டா பேமாடி பையா சொன்னாதானே தெரியும். தாயார் சொன்னா தெரியலப்பா. ஏதோ சொக்கே யாரை நடந்து கொண்டு போகிறது? ஏய், எந்த போயிடும்? இட்லிக்கு நேரமாச்சு, சட்னி தான் ஆறி போச்சு. என் மகனை பசி எடுக்கிறேன். இப்ப நான் எங்க போக வேண்டும்? வரணும். அந்த மலையாள போகாதே, மலையாளம் வந்திருக்கிறோம். மலையாளம் வந்தாச்சு. மலையாளத்துல யாராரு என்னன்னா அது அது அப்போ மலையாளமா மலையாளம் மலையாளம் இதுக்கு பேர் தான் மலையாளம். மலையாளம் இந்த மலையாளத்துல மலையாளத்துல ரெண்டு சைடும் ரெண்டு சைடும் ரெண்டு சைடும் கெட்டி உட்காந்துக்கிறாங்கள செட்டி செட்டி மாதிரி ஆமா கடை வச்சுக்கிறாங்க. அதனால இவங்களை சென்று காசு ₹1 கேட்கணும். கேட்க போறியா? ஆமா. கடைக்கு ஒரு பணம். ஆமா. கேளு 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 கேளு. கேளு கேளு. ஓஹோ செட்டிலார்களா அவன்தான் பாம்பாட்டி சோழி. இருந்து போ. பாம்பாட்டி சோழி என்ன வேணும் உனக்கு? இதுல பாம்பை தட்டு செஞ்சு பாம்பு தர்றான். ஏய் பாம்பா கண்டா பாம்பா கண்டா பாம்பா கண்டா. இப்போ என் வயிற்று குழப்புக்காக ஆமா உங்க மலையாளம் தேடி வந்திருக்கிறேன். வந்திருக்கேன். மலையாளம் தேடி வந்த உடனே கடைக்கு ஒரு காசி போன உங்களை கெட்டி கேட்கிறேன். கடைக்கு ஒரு பணம். ஆமா கடைக்கு ஒரு பணம் கொடுத்தால் என் வயிற்று தான் அப்படியே போயிடுவேன். கடைக்கு ஒரு பணம் கொடுத்தா ஆச்சு ஆச்சு. நான் கம்முனு போயிடுவோம். ஆமா அப்படி இல்லன்னா கொடுக்கிறீங்களா இல்லையா? சபாஷ். என்ன ஓ குடுக்கிறீங்களா? காரா செட்டி கேளு கேளு கேளு. ஏய் மாறலோ குடுக்க முடியாதா? காரா தம்சா கண்ணா. என்னடா பையா? டேய் டேய் பூம்பு விடாத போய் உட்காரு போ. ஏய் என்னடா முக்காடு போட்டு வந்திருக்கானே? செட்டி மாறலோ. யாரோ நல்லா உட்கார்றா. ஏன் கால்ல வாட்டுக்கு போற? இப்படி வா. அடே செட்டிலார்களா ஓ நீங்க கடைக்கு ஒரு காசி போணும். செட்டி ஏய் புடிச்சாடே. செட்டி நான் தான் பாம்பாட்டி சோகி. கடைக்கு ஒரு பணம் கொடுத்து விட்டால் நான் போய்விடுவேன். ஏய் தர மாட்டடா. ஏய் ஒண்ணு கூட தர முடியாது. கொடுக்க முடியாதா?
நம்ம மகாராஜா இருக்காரு. யாரு? அவரு இருக்கும்போது வந்தார் காய். ஏய், வந்த மகாராஜுனி மகாராஜா மகா, அவன் கட்டக்காரர்கள் உத்தரவு இல்லாமல் காசு பணம் தரமாட்டான். அப்படியானா என்னுடைய பாம்புகளை எடுத்து ஐயா, உன் பையன். ஆமா ஐயா. நான் யாரு அண்டாவும் கிடையாது. பள்ளியிலே ஐயா ஆடுறா பையா பையா வரக்கூடிய உதய உள்ள உதயகிரி அஸ்தகிரி ஆண்டு வரக்கூடிய உதயகிரி அஸ்தகிரி உதயகிரி அஸ்தகிரி அச்சகிரி ஆண்டு வரக்கூடிய லண்டன் நீ முண்டன் கண்டன் முண்டம் புளியாங்க அவன் ஏட்டி காய். கண்டன் கார் போடுண்டா நீ எந்த புண்ணாயும் தருவான் எனக்கு அதெல்லாம் தெரியாது. கடைக்கு ஒரு காசியமானம் கொடுக்க மறுத்தார்கள். ஆமா அதனால் நான் பாம்புகளை ஏவி இருக்கிறேன். மரியாதையாக குடிச்சு போத்தா போயிடு மரியாதையாக நான் சொல்றேன். ஒன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. பணம் கொடுக்க சொல்றியோ என்ன? குடிக்க முடியாது. எங்களுடைய கடை எங்களுடைய நாடு எங்களுடைய நாடு ஓ அப்படி கடைக்கு ஒரு காசியமானம் தர வேண்டுமானால் அங்க வைக்கக்கூடிய ஓடிய ஓ நான் சண்டை செய்ய ஏன்னா தகுதி என்ன என் தகுதி என்ன அப்படி சொல்றேன். நான் வைக்கக்கூடிய மோடிய எடுத்துக்கிட்டா நாங்க எல்லாமே உனக்கு அடக்கம். எல்லாம் அடிமை. நீங்கள் அடிமை, மலையாளம் ஒரு அடிமை. அடிமை அப்படி எடுக்கவில்லை என்றால் நீ எங்களுக்கு அடிமை. அப்படியா? சரி வைடா பாலா. ஒருவேளை என்ன வைக்கணும் என்றால் முதல்ல குட்டி தாத்தா முட்டை முட்டை உடைக்க வையா, உடைக்கல இந்த வையா. அதான் தேடா. வைடா அப்படியே. தேங்கடா தேங்கா. முட்டை குட்டி தாத்தானே சைத்தரிக்காத நித்ரா ஏத்தி ஏய் வாடா நீங்க அம்மா உள்ளடா ஏய் ஒருத்தன் ஓடுது கடை நீங்க குதிரை என்னடா ஏய் கல்புறம்டா கல்புறம். ஏய் கல்புரம் கல்புரம் எங்கடா பையா ஒரு நிலையத்து ஒரு நிலையத்து. சுப்ராயா சுப்ராயா பத்து பியார வச்சுட்டு புரியலடா எத்தனை வந்து பாரு ரைட்டு ஏய் ஓடி எடுக்க வேணுமானால் ஆமா குலதேவதே வேண்டிக்கிட்டு வேண்டு கண்ணம்மா வேண்டு வேண்டு நம்ம சத்தி சாடாதாயே
பொடி எடுக்க போறேன் எம்மா வச்ச கோழி நான் எடுக்கிறேன் சண்டாரி முட்டை ஏய் வாடி ஏய் சுடுகாட்டு முட்டை சை வாடி சை அடி வச்ச கோழி அடி வாடு மம்ம கச்சாவாலே அடி கச்சாவாலே சின்ன அம்மா இந்த கோழி
முட்டை எடுத்துட்டான். டேய், என்னடா முட்டை? டேய், அவன் தேங்காய் எடுத்துட்டான். எருமை கெட்டா தலை எடுத்து விட்டான். நம்மளுக்கிட்ட இருக்குது. டேய், முட்டை இங்க இருக்கு. எடுப்பாடா. இது முடியாது. ஏய், குட்டி சட்டா. ஏய், சட்டாரி புண்டை வாடிங்க. ஏய், நவர. ஏய், வாதே பையா. நீ உன் கதை பேசிட்டு. ஏய், அந்த முட்டை கோழி நானே நிக்க. ஏய், அவன் எடுத்து விட்டான். அடுத்தது என்ன வைக்க வேண்டும்? ஏய், அம்முடியா? இது இருக்கு. நம்ம நாட்டை ஓட்டு எடுக்க முடியுமா? எடுக்க முடியுமா? ஏய், சுடுகாட்டு புண்டை வாடியா. இன்னைக்கு இது எடுப்பானா? அவன் உனக்கு எடுத்துட்டா. இதை எடுத்துட்டான். எடுக்க முடியல. ஏய், உனக்கு இருக்குது. எதுனா இரும்பு ஓ, உங்களுக்கு இரும்பு கம்பா. ஏய், எங்களுக்கு இரும்பு கம்பு கிடையாது. உனக்கு இருக்குது. அதான். அதை வேணா டெஸ்ட் பண்ணி பாரு. எடுத்து பாரு. அம்மாவை டெஸ்ட் பண்ணி பாரு. ஏய், வரா. எம்மா வளர்ந்த கோழி நானே நிக்க. ஐயோ தூ, வாயெல்லாம் போடுறீங்க. இது எப்படி போச்சு? எல்லாம் எடுத்தாச்சு மகாராஜா. மகாராஜா, நீங்க வச்ச மோடி எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. ஓடி வந்த சின்ன பையன் எல்லாத்தையும் எடுத்துறான். இன்னும் ஒண்ணே ஒண்ணுதான் இருக்குது. ஏய், இராடி இப்படி இராடியா? நீ குடிச்சிட்டு வந்தியா? குடிச்சிட்டு வந்தியா? நினைக்கிறேன். ஏய், குடிச்சிட்டு வந்தீங்களா ரெண்டு பேரும்? வந்தீங்களா? எப்படி எடுக்கணும்? ஏய், இதை தொட முடியுமா? நம்ம கேரக்டரை தொட முடியுமா? காது உள்ள போறடே. மகாராஜா வேண்டார்னா ஓம் ஏய், மரியாதை பகவதியா, ஓடி வா, ஓடி வா. ஏய், இதை வேணாம். தேய்ச்சி பண்ணி பாரு. கேட்டுட்டா? நாங்க உனக்கான அம்மாவோட டெஸ்ட் பண்ணி பாரு. செட் பண்ணி பார்த்தா. ஏய், எம்மா மலையிலே மலையிலே பேரினே மலையிற மலையானவளே. மலையில் எங்களால் மகாராஜா வாங்கள். வல்லவரே இல்லையம்மா. எம்மா, இந்த கலக மோடி நானே நிக்க. Mama,
சாமி எப்படியாவது ஒரு தெய்வம் மகாராஜா மகாராஜா மத்திராஜா உங்களுக்கு எடுக்க முடியுமா எடுக்க முடியுமா உன் இதை எடுக்க முடியுமா மகாராஜா கரகத்தை கரகத்தை கரகமோடி எடுக்கலாம் என்று நான் போகிற போது சூப்பிரமணியா அவன் என்ன சுண்ணி வச்சுக்கிறான் ஏதோ சூனியம் வச்சுக்கிறான் சரி ஓடுவோம் நாம எவ்வளவு கஷ்டம் பண்ணா என் பொண்டாட்டி இருக்கிறாள் என் பொண்டாட்டி பொண்டாட்டி இருக்கிறாரு அவன் பேசா தெய்வ குரத்தி ஓ தெய்வானை தெய்வ யானையை தெய்வ குரத்தியாக வரவழைத்து இந்த கரகத்தை எடுக்க வேண்டுமானால் என் மனைவி 3 நாள் பிறவடையா இருக்க வேண்டும் ஏன்னா இது ஒண்ணும் நம்ம சக்திகரம் இல்லை அந்த மலையாளத்தில் இருக்கிற மாய சக்தியினால் உருவாக்கி இருக்கிறானோ சூனிக்காரன் இதை எடுக்க வேண்டுமானால் சர்வ சாதாரணமாக எடுக்க முடியாது ஒரு பெண்ணு தான் எடுக்க முடியும் அந்த பெண்ணு 3 நாள் வீட்டு பிறவடையா இருக்கணும் நாகபாசம் இருக்க வேண்டும் ஆமா அந்த பெண்ணுக்கு உடையிலே நாகபாசம் இருக்க வேண்டும் ஆனால் என் முன்னாடி இருக்கிறாளே தெய்வ யானை அவளுக்கு தொடையிலே நாகபாசம் இருக்கிறது அவள் இப்பதான் நான் போகும்போது தான் சொன்னேன் சரி சாமி இப்பதான் நான் ஒதுக்கிட்டேன் அப்படின்னா நான் என்ன சொன்னேன் ஏண்டி ஊடுங்க இருக்கு ஏண்டி ஒதுக்குமா போன அப்படின்னு கேட்டேன் கேட்ட உடனே நான் வெளியே ஒதுக்கிறேன்னா ஆமா சரி அவளை நீ அழைக்க வேண்டும் அவளை விட்டு எடுத்து